உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். அன்னை வாராகியினுடைய நல்லருள் திருவருள் உங்களுக்கு கிடைக்கட்டும். ஏன்னா இன்றைக்கி நிறைய மக்கள், நிறைய குடும்பங்கள் ஒரு உயர்ந்த சூழ்நிலையில், உயர்ந்த நிலையில் வாழக்கூடிய குடும்பங்கள் கூட ஒரு சில நேரங்களில் தேவையில்லாத மனக்குழப்பங்கள், மன கஷ்டங்கள் இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வாராகியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அன்னை வாராகி அவங்களுக்கு பல வகையிலும், நான் சொல்கிறது எந்த அளவுக்கு நீங்கள் உணர முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு பெரிய மனிதர்கள் கூட, பெரிய தொழிலதிபர்கள் கூட ரொம்ப சிவபக்தர்களாக இருப்பாங்க, ரொம்ப பெருமாள் பக்தராக இருப்பாங்க. சிவனை தவிர வேறு எதுவுமே வணங்க மாட்டாங்க. நானும் அப்படி தான் இருந்தேன். ஸோ அந்த மாதிரி அன்பர்கள் கூட இப்பொழுது ஒரு பிரச்சனைன்னு வந்தோடனே வாராகி முடிச்சு கொடுக்குறாங்கன்னே ரொம்ப நம்புகிறாங்க. அதே போல் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பான முறையில் அமையட்டும். முதல் மாதம் ஜனவரி மாத ராசி பலனை தான் நாம் உங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த சொல்லக்கூடிய ராசி பலன்கள் அப்படியே உங்களுக்கு வருடம் முழுவதும் சுப பலனாக, மன மகிழ்ச்சியோடு, மன நிம்மதியோடு, எந்த விதமான தொந்தரவுகளும் இல்லாமல், அதே சமயத்தில் ஒரு வளர்ச்சி உள்ள ஆண்டாக உங்களுக்கு அமைய வேண்டும் என்று நான் என்னுடைய பராசக்தியாக இருக்கக்கூடிய வாராகியை பிரார்த்திக்கிறேன். ஜெய் வாராகி. ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையிலும் மேஷ ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய காலபுருஷனுக்கு முதல் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் கடகராசியில் இருக்கின்றார். அதில் இதுவரை நம்ம செவ்வாய் பகவான் அதிச்சாரம் அடைஞ்சு நம்ம பார்த்தது இல்லை. ஆனால் இந்த மாதம் மிதுனத்துக்கு போயிட்டு திரும்பவும் கடகத்துக்கு வரார். செவ்வாய் அஸ்தங்கமாக்கி நம்ம பார்த்துருப்போம். ரொம்ப ரேர் வக்ரமாகி பார்க்குறது. புதுசாக இப்போது அதிச்சாரத்தையும் நாம் பார்க்குறோம். அப்போது காலபுருஷனுக்கு முதல் கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் கடகத்திலும், 5ஆம் அதிபதியாக வரக்கூடிய காலபுருஷனுக்கு 5வது வீடு சூரிய பகவான், நவகிரகங்களுக்கு தலைவனாக விளங்கக்கூடியவர் மகர ராசி மற்றும் கும்ப ராசியிலும் அதே சமயத்தில் ஒரு முக்கியமான கிரக சேர்க்கை இங்கே நடக்க போகுது. ஒரு முக்கியமான கிரக சேர்க்கை இங்கே நடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சூரியன், சுக்கிரன், சனி. ஜனவரி ஒரு 16 தேதிக்கு மேலே எப்போ உங்களுக்கு தை மாதம் பிறக்குதோ அப்போது கும்பத்துக்கு உங்களுக்கு சுக்கிரன் மேலே போயிடுறார், சனியோடு சேர்ந்து கொள்கிறார். அப்போ இந்த சனி சுக்கிரன் சேர்க்கை அது ஒரு அபரிமிதமான ஒரு வளர்ச்சி. சனியும் சுக்கிரனும் பகை கிரகங்கள், ஒன்றுக்கு ஒன்று பிடிக்காது. சனியுடைய கும்பராசி வீடு சுக்கிரனுக்கு பகை வீடு. ஆனாலுமே கூட இங்கே அந்த சனி சுக்கிரன் சேர்க்கை, அதே போல் ராகு சுக்கிரன் சேர்க்கை இந்த ஜனவரி மாதத்தில் ஏற்படுகிறது. இதெல்லாம் வச்சு தான் நாம் உங்களுக்கு பலன் சொல்ல போகிறோம். அப்போ அதே போல் ராகுவும் கேதுவும் எப்பொழுதும் போல உங்களுக்கு மீனம் மற்றும் கன்னி ராசியில் அமைந்திருக்கிறார்கள். பொதுவாக இந்த வருடம் முழுவதும் 12 ராசி அன்பர்களுக்கும் மிக சிறப்பான முறையில் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தது எல்லாம் நினைத்தபடி நடக்கப் போகுது. எத்தனையோ தொந்தரவுகள் அது வாழ்க்கையில் ஏற்படுது. இடர்பாடுகள், போட்டி பொறாமைகள், தொழில் சார்ந்து அல்லது உத்தியோகம் சார்ந்து, வருமானம் சார்ந்து நிறைய போட்டி பொறாமைகள் இருக்குமேயானால் அந்த தொழில் சார்ந்து, வருமானம் சார்ந்து இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் எல்லாம் தானாக விலகும். இப்போ எனக்கு கூட ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். எனக்கு ஒரு போட்டி பொறாமை இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே. தொடர்ந்து ஒரு
10 ஆண்டுகளாக அல்லது ஒரு 3 ஆண்டுகளாக எத்தனையோ ஒரு இடர்பாடு ஏற்படுதுனாக்கா அது கால நேரத்தில் ஒப்படைச்சிடும். முடிஞ்சவர்கள் நம்ம அதுக்கு போராடுவோம். போராடிட்டு நான் வெளியில் வந்து அப்படி பார்த்து நிச்சயமாக இந்த பிரச்சனை நம்மளை விட்டு விலகும் அப்படின்னு நான் நினைக்கின்ற பொழுது எனக்கு தெரியாமலே, என்னை அறியாமலேயே என்னை விட்டு அந்த பிரச்சனை விலகிடும். யார் பிரச்சனை பண்ணுறாங்களோ அவங்க விலகி போயிடுவாங்க. யார் பிரச்சனை செய்கிறார்களோ அந்த எதிரியானவர் தானாகவே இடத்த காலி பண்ணிட்டு போயிடுவார். அப்படி ஒரு மிகப்பெரிய வரத்தை அன்னை வாராகி கொடுத்திருக்கிறார். அதே போல் உங்கள் அனைவருக்குமே கூட இப்பொழுது ஏதேனும் அந்த எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே, ஆனால் தேவையில்லாமல் அதர்மமாக தங்களை துன்புறுத்துவார்களே, ஆனால் அவங்க அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் தானாக விலகி நிலையான நிம்மதி கிடைக்கக்கூடிய அற்புதமான வருஷமாகவும் இந்த அடுத்து வரக்கூடிய 12 மாதம் உங்களுக்கு அமைய போகுது. இந்த மாதத்துடைய ஹைலைட்டே பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, சனி சுக்கிரன் சேர்க்கை, ராகு சுக்கிரன் சேர்க்கை மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையப் போகிறது என்பதை தெரிவித்துக்கொண்டு வாருங்கள் அன்பர்களே, ஜனவரி மாத ராசி பலனை பார்த்து விடுவோம். அன்பார்ந்த விருச்சக ராசி நேயர்களே, ஜனவரி மாதம் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையிலும் விருச்சிக ராசிக்கு நல்ல யோகமான மாதமாக அமைகிறது. குறிப்பாக விருச்சிக ராசிக்கு மன கஷ்டங்கள், மன கவலைகள் நீங்கக்கூடிய மாதமாக அமைகிறது. குறிப்பாக நிம்மதி பிறக்கும். எனக்கு எதுவுமே வேணாம் சாமி, நிம்மதி கிடைச்சா போதும். விருச்சிக ராசி அன்பர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான். எனக்கு எதுவுமே வேணாம் சாமி, எனக்கு நிம்மதி கிடைச்சா போதும். நீங்கள் கேட்கக்கூடிய நிம்மதி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. விருச்சிக ராசி நேயர்கள், சார் உங்களுடைய ராசிநாதன் 9ஆம் இடமாக இருக்கக்கூடிய பாக்கியஸ்தானத்திலே அற்புதமான நிலையில் உட்கார்ந்து இருக்கிறார். எப்பொழுதுமே விருச்சிக ராசிக்கு 9ஆம் வீடு பலம் அதிகம், சந்திரனுடைய வீடு. ஆனால் உங்கள் ராசிநாதன் நீச்சம் அடைகிறார். அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கூட குரு பார்க்குறாரு 3-11. ராகுவுடைய செவ்வாய் ராகு தொடர்பு. சார் ஒரு விருச்சிக ராசி அன்பர், அந்த பொண்ணு அற்புதமான தங்கமான குடும்பம். எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்எஸ் முடிச்சுட்டு எம்டி பண்ணுது. நீட்லாம் எழுதி நல்ல மார்க்கு, திருமணம் நடந்திருக்கு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பார்ட்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கணவர் சரியாக அமையலை. அவரும் டாக்டர் தான். தேவையில்லாத ஒரு இடர்பாடு, ஒரு அப்யூஸ் பண்ணுறாம தொடர்ந்து ஒரு அப்யூஸ் பண்ணுறது. அப்போது நம்ம இடத்துல வாராகி இடத்துல வருகிறார்கள், பார்க்குறோம். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை நமக்கு தேவையே இல்லைம்மா, தூக்கி கிடாசுங்க, இது ஒத்து வராது, கடைசி வரலும் கொண்டு போக முடியாது. அது வரலும் அவங்க எங்கெங்கேயோ போய் முட்டி மோதி பார்த்துருக்குறாங்க. கரெக்டாக 6 மாதம், 3 மாதத்தில் மியூச்சுவலாக நல்லபடியாக முடிச்சு கொடுத்தது வாராகி. அடுத்த திருமணமும் தயாராக இருக்குது. இப்போது 6 மாதம் கழித்து அவர்களுக்கு திருமணம். அப்போ அதை போல விருச்சிக ராசி நேயர்களே, தேவையில்லாத மனக்கவலைகள். பொண்ணு இப்படி இருக்கேன்னு கவலைப்படலாம், புள்ள இப்படி இருக்கே, இவன் இப்படி இருக்கானே, நம்ம என்ன பண்ணுறதுன்னு கவலைப்படலாம். அப்படி இல்லாட்டி நல்ல குடும்பமாக அமையிலேயே, கணவன் இப்படி இருக்காரே, மனைவி இப்படி இருக்காங்களே, பிள்ளைங்க இப்படி இருக்கே, பெற்றோர்கள் இப்படி இருக்கிறாங்களே, உறவு முறைகள் இப்படி இருக்கு, வேலை இப்படி இருக்கு, தொழில் இப்படி இருக்கு, உடல்நிலை இப்படி இருக்கு, அல்லது எதிர்காலம் இப்படி இருக்கு, கடன் சுமைகள் இருக்கு. அப்போ ஏதோ ஒரு சப்ஜெக்டை கையில் எடுத்துட்டு அந்த சப்ஜெக்டுக்காக கவலைப்படுகின்ற, கடன் சுமைகள் குறையுமா, கடன் அடையுமா என்று எல்லாம் எண்ணி கவலைப்படுகின்ற எனதருமை
விருச்சிக ராசி நேயர்களே, அற்புதமான கால நேரம். இந்த ஜனவரி மாதம் முதல் உங்களுடைய கவலை விலகும். வேலையை பற்றின கவலை இருக்கா? குடும்பத்தை பற்றிய கவலைகள் இருக்கா? பிள்ளைங்களை பற்றின கவலைகள் இருக்கா? இன்னும் திருமணமாகலையேன்னு கவலையாக இருக்கா? அல்லது உடம்பு சரியில்லையே, உடம்பு இப்படி இருக்கே, நம்ம ஆரோக்கியம் எப்படி இருக்கும், ஆயுள் பாவம் எப்படி இருக்கும்ன்ற கவலை இருக்கா? அல்லது வருமானம் போரலையே, வருமானம் இப்படியே இருந்தால் நம்ம எப்படி முன்னுக்கு வர்றது அப்படிங்கிற முன்னேற்ற தடைகள் பற்றிய கவலைகள் இருக்கா? அப்போ உங்களுடைய கவலைகள் எதுவாக இருந்தாலும், அது திருமணமாக இருந்தாலும், அல்லது கல்யாணம் ஆயிடுச்சு 6 வருஷமாவது சாமி, 2 வருஷமாவது சாமி, இன்னும் குழந்தை இல்லை, நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் அப்போ குழந்தை பாக்கியம் இல்லையே, அது பற்றிய கவலைகள் இருக்கா? அல்லது நல்லா ஓடிக்கிட்டு இருந்த சாமி, நல்லா ஓடி ஆடி பொழைச்சிக்கிட்டு இருப்பார் எங்கள் வீட்டுக்காரர், அவர் ஒருத்தர் தான் வருமானம், அவருக்கு வேலைக்கு போனதான் எங்களுக்கு வருமானம், அவர் இப்போ முடங்கி உக்காந்துட்டாரு. அல்லது விருச்சிக ராசினியர்களே, ஏதேனும் சிறு சிறு விபத்துக்கள் அந்த விபத்துக்கள் ஏற்பட்டிருக்குமே, ஆனால் அது பற்றிய கவலைகள் இருக்கா? அப்போ உங்களுடைய கவலைகள் எதுவாக இருந்தாலும் அந்த கவலைகள் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. விருச்சிக ராசி நேயர்களே, ராசிநாதன் 9வது வீட்டில் உட்கார்ந்து இருக்கின்ற காரணத்தினால், பாக்கியஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தினால் நினைத்தது நடக்கக்கூடிய மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைகிறது. பதிவின் தொடக்கத்தில் சொல்லியிருந்தேன், இந்த மாதம் எப்படி இருக்கோ அதை போலத்தான் பேலன்ஸ் 11 மாதமும் உங்களுக்கு இருக்கும், அப்படித்தான் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும்னு சொன்னேன். அப்போ இந்த ஜனவரி மாதம் கவலை விலகக்கூடிய மாதம், சந்தோஷம் பிறக்கக்கூடிய மாதம், சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய மாதம், நிலையான நிம்மதி கிடைக்கக்கூடிய மாதம், மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க. கவலை வேண்டாம் விருச்சிக ராசி அன்பர்களே. குறிப்பாக வருமானம் இல்லாமல் இருக்கிறது, அல்லது வருமானம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே போகிறது. ஒரு 4 வீடு வாடகை வருது சாமி, 5 வீடு வாடகை வருது, ஆனால் கொஞ்சம் கடன் இருக்குது. ஒரு இடத்த கொடுத்துட்ட சாமி, கொஞ்சம் வருமானம் குறைஞ்சி போச்சு. அல்லது உடல்நிலை ஆரோக்கியம் எப்படி இருக்கு சாமி, ஆப்ரேஷன் பண்ணணும், காசு இல்லை. அல்லது நான் ஒருத்தர் தான் சாமி இருக்கு, இப்படி இருக்கு, ஆரோக்கியம் இப்படி போச்சே, எப்படி குடும்பம், எனக்கு அப்புறம் குடும்பம் எப்படி ஆகும், உடல்நிலை ஆரோக்கியம். அதே போல் வீடு கட்டுறோம், இன்னும் கட்டி முடிக்கல சாமி. அல்லது வீடு வாங்கிட்டேன், இடம் வாங்கிட்டேன், வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன், அது இப்போ போய் டாக்குமெண்ட் பிரச்சனை வருது, அக்கா பிரச்சனை பண்ணாங்க, கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க. ஏதோ தெரியாமல் வாங்கிட்ட சாமி, பிரச்சனை இருக்குது. அல்லது வீடு கட்டி முடிக்க முடியல, வீடு பாதிலே நிற்குது, கம்பெனி கட்டி முடிக்கல, கம்பெனி பாதிலே நிற்குது. இது போன்ற தடைகள், அது தொழில் தடைகளாக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு இதை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் போய் மாட்டிக்கிட்ட சிக்கல்லாம் மாட்டிக்கிட்டவங்களாக இருக்கலாம். அப்போ நீங்கள் எந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருப்பவராக இருந்தாலும், தொழிலோ, உத்தியோகமோ, ஆரோக்கியமோ, குடும்பமோ, கடன் சுமையோ, விபத்தோ, அல்லது வம்பு வழக்குகளோ, இன்னும் ஒரு சில விருச்சிக ராசி என்பவர்கள்லாம் வம்பு வழக்குகளில் இது இன்னும் போய் சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி வம்பு வழக்குகளிலே ஏதேனும் சிக்கலில் இருப்பீர்களே, ஆனால் அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் கூட விலகும். கவலை வேண்டாம் எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே. அதே போல் வீண்பழி அபமானங்கள், தலைகுனிவு, உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துலையோ அல்லது சமுதாயம் சொசைட்டிலேயோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடங்களில், குடும்பத்தில், குறிப்பாக வேலை செய்யக்கூடிய இடங்களில் ஏதேனும் தலைகுனிவுகள் இருக்குமே ஆனால், வீண்பழி அவமானங்கள் இருக்குமே ஆனால், அல்லது
ஜெயில் சிறை தண்டனைகள் இருக்குமே ஆனால், அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் அவையெல்லாமும் குறையும், விலகும். கவலை வேண்டாம் விருச்சிக ராசி அன்பர்களே. இதெல்லாம் கால நேரம்தான், செய்வினைகள் தான் காரணம், இடதோஷங்கள் தான் காரணம். வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் விருச்சிக ராசி நேயர்களே. நல்ல வேலை வாய்ப்பு இருக்கு, மெயினாக ஜாப் கிடைக்கும். பல மாதங்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிநாதன் 9 அமைந்து 9ஆம் அதிபதியும் குருவோடு தொடர்பை ஏற்படுத்துகின்ற நன்னாளில் சந்திரன் எப்பெல்லாம் 1-5-9 தொடர்பில் குருவோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்கிறாரோ அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த மாதத்தில் சந்திரன் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், மிருகசீரிஷம், சித்திரை, அபிட்டம், ரோகிணி, அஸ்தம், திருவோணம் போன்ற 9 நட்சத்திரங்களில் டிராவல் செய்கின்ற சமயத்தில் உங்களுக்கு நல்ல வேலை உத்தியோகம் கிடைத்துவிடும். அவன் இந்த 9 நட்சத்திரத்திலையும் இந்த மாதத்தில் 9 நாள் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. இந்த மாதத்தில் 9 நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக அமைகிறது. அப்போ இதெல்லாம் தேர்ந்தெடுத்து நீங்கள் முயற்சி செய்வீர்களே ஆனால் வெற்றி கிடைக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு விருச்சிக ராசி நேயர்களே, ஹாப்பி நியூ இயர். இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.